செம்மணியிலே இன்றைய தினமும் புதிதாக 3 மனித எண்பு தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இவற்றோடு சேர்த்து 55 மனித எண்பு தொகுதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் எதிர்பாராத மர்மங்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். ஏற்கனவே கிருஷாந்தி குமாரசாமி அவர்களினுடைய பாலியல் படுகொலை வழக்கிலே சாட்சியாக இருந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியதை போல 600க்கும் அதிகமான தமிழர்கள் இங்கே புதைக்கப்பட்டிருப்பதாக நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த எண்ணிக்கை மேலும் கூடலாமே தவிர குறைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. இவற்றுக்கு நீதியை பெறுவதற்காக நாங்கள் இறுதி வரை போராடுவதிலே உறுதியாக இருக்கின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் நமது மக்களுக்கு முன்வைக்கின்ற கோரிக்கை, நீங்கள் அனைவரும் உங்களுடைய தளங்களில் இருந்து இந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரி குரல்களை எழுப்ப வேண்டும். தாயக தமிழர்கள் மாத்திரமல்லாது புலம்பெயர் தமிழர்களும் பாரிய ஜனநாயக போராட்டங்களை முன்னெடுப்பதன் வாயிலாகத்தான் இந்த செம்மணிக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். செம்மணி என்பது வெறும் செம்மணி கிடையாது. இது தமிழினத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த அரச பயங்கரவாதத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இது ஒரு குறியீடு. இத்தகைய குறியீடுகள் தமிழர் தாயகம் எங்கும் விதைக்கப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் செம்மணியை வைத்து எமது நீதி கோருகின்ற பயணத்தை பலப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் எமது இனத்துக்கான நீதியை என்று ஒரு நாள் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இலக்கு ஒன்றே, இனத்தினுடைய விடுதலை. செம்மணிக்காக எமது குரல்கள் தொடர்ந்தும் ஒலிக்கும்.